அல்லாவின் ஷரியத்தை, ரப்புல் ஆலமீனுடைய அந்த கட்டளையை முழுமையான முறையில் நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் அல்லாஹு தஆலா எண்ணிலடங்காத நன்மைகளை அந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் தருகிறார். அவர் ஜனாசா பாவியோ பாவி இல்லையோ, ஒரு மூமின் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவரை கண்ணியப்படுத்தணும். அந்த கண்ணியத்தை கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய பெனிஃபிட் அல்லாஹ் கொடுக்குறான்னா, இது அல்லாஹ்வுடைய கருணையில கட்டுப்பட்டது தான். 2 கீராத் நன்மைகளை தருகிறார். ஒருத்தர் ஜனாசாவின் காரியங்கள்ல அப்படியே கலந்து கொண்டு ஜனாசா தொழுகை முடிக்கிற வரைக்கும், அப்புறம் ஜனாசாவை புதைக்கிற வரைக்குமே கூடவே இருக்கிறார். அவருக்கு 2 கீராத்துனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீராத்துன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 உஹது மலை அளவு, உஹது மலையினுடைய அளவை தான் கீராத்துன்னு சொல்லப்படும். அப்ப அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹு தஆலா ஒரு இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவருக்கு, அது முழுமையாக கலந்து கொள்பவருக்கு அல்லாஹ் தருகிறார். பொதுவாகவே ரப்புல் ஆலமீன் உபகாரத்தை ரொம்ப பிரியப்படக்கூடியவர். ஒரு 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 அடியான் இன்னொரு அடியாருக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை ரொம்பவுமே பிரியப்படக்கூடியவர். அந்த உபகாரத்தில் உச்சக்கட்ட உபகாரம், அவர் இறந்த பிறகு அவருடைய குறைகளை மறைப்பது, அவருக்காக துவா செய்வது, ஜனாசாவில் கலந்து கொள்வது, ஜனாசா துவா, அதாவது ஜனாசாவில் கலந்து கொள்வது, அந்த ஜனாசாவின் அந்த ஜனாசாவின் உறவுகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வது, முடிந்தால் ஏழைகளாக இருந்தால் அவர் இருந்த இடத்துல என்னென்ன செய்வாரோ அதெல்லாம் செய்யறது. சமூகம் இப்படி ஒன்று சிந்திச்சிட்டாலே போதும், இந்த உலகத்துல யாருமே வறுமைக்கு வாழ மாட்டாங்க. ஒரு ஜனாசா ஒன்று கையறு நில, இப்ப கூட சமீபத்தில் கூட நான் சொன்னேன், தற்கொலை பண்ணிட்டார், கடன்னால தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலை பண்ணுனா அந்த சமூகம் விமர்சனம் வைக்கிறதுல அப்படியே ரொம்ப முன்னோடியே நிற்பா. எப்படி தற்கொலை பண்ணலாம், எவ்வளவு பெரிய ஹராமை செஞ்சுட்டான். சரி, அவன் ஹராமை செஞ்சுட்டான், சரி, அதற்குண்டான சொல்யூஷனை இவன் செய்யணும் இல்லையா? அவன் கடன்னால கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு ஒரு மனைவியும் விட்டுட்டு இறந்து போயிட்டார். அப்ப இவர் என்ன பண்ணணும்? இவங்களும் இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்? உடனடியாக காரியங்கள்ல இறங்கணும். என்னம்மா ஏதுமா இப்படி பண்ணிட்டாரம்மா, அல்லாஹ்வுக்கு குற்றம், பெரிய குற்றம் தான் அது. இவங்களும் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா, அந்த சமூக மக்கள், அந்த இருக்கக்கூடிய தனவந்தர்கள், அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைய, மனைவியுடைய நல்வாழ்க்கை, அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையை தத்தெடுத்து கொண்டு அதற்குண்டான காரியங்களை பண்ணணும். அதை விட்டுட்டு வெறும் விமர்சனத்தை மட்டும் பண்ணி தொலைஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டானுங்க. இருந்ததுல இப்ப சமீபத்தில் நான் அதை கூட சொன்னேன், மணிமங்கலமா, இது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏதோ ஒரு ஊர், மணிமங்கலம் ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில 1 வருடம் அந்த பிள்ளை போராட்டத்துடைய வாழ்ந்திருக்குது. அந்த ஈவிரக்கமற்ற பாவிகள் என்ன பண்றான்டா, அந்த கடன்காரன் திரும்ப திரும்ப அந்த பிள்ளையை நச்சரிக்கிறான். நச்சரிக்கும் போது என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? இப்போ போன மாதம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருக்கிறா, நல்லா வாங்கி கொடுத்துருக்கிறா, இன்னைக்கு ஃபுல்லா வாங்கி கொடுத்துருக்கிறா, அந்த பிள்ளைகளை விளையாட விட்டுருக்கிறா. எல்லாம் முடிஞ்ச உடனே தோப்புக்கு கூட்டு போயிருச்சு, கிராமங்கள் இல்லையா, அந்த வயக்காட்டு கூட்டு போயிருச்சு. வயக்காட்டு கூட்டு போய் அந்த பம்ப் செட்டு வரும் பாருங்க, அந்த கிணறு, அந்த கிணறு கொஞ்சம் பெருசு போல இருக்கு. அந்த கிணத்துல ஒவ்வொரு குழந்தையா தூக்கி எரிஞ்சிட்டு சாகடிச்சிட்டு தானும் செத்து போயிட்டான். தானும் என்ன செஞ்சிருச்சு, இறந்துருச்சு. ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 பேர் தற்கொலை. போன வருடம் கணவர், இந்த வருடம் 2 குழந்தைகள், தாய், பரிதாபம். பேரை பார்த்தீங்கன்னா பௌசியா. நான் கேட்கிறேன், இந்த தற்கொலைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? தற்கொலைக்கு யார் காரணம்? இவ குற்றவாளி தான், இவ கொலகாரி தான், இவ தற்கொலை பண்ணவ தான். இதற்கு முழுக்க காரணம் 10 ரூபா கொடுக்க மாட்டிருக்காங்க. கஞ்சன்லையும் கஞ்சன், ஆக கஞ்சன்லாம் இருக்கிறான் நம்ம கூட்டத்துல. 10 ரூபா கொடுக்கறத கூட, பிச்சை எடுத்தா கூட, பிச்சை கேட்டா கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறவன் இவன் போய் குடும்பத்துல போய் உதவி பண்ணுவானா? நான் சொல்லுவேன், நாளைக்கு ஆகிரத்துல அந்த பெண்ணையும் அவ சம்பந்தப்பட்ட ஆட்களையும் நரக குற்றவாளியாக விசாரிக்கின்ற நேரத்தில் முழுமையான முறையில் அந்த ஊர்க்காரனை ஃபுல்லா அல்லாஹ் தஆலா விசாரிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா விசாரிப்பான். அது ஒரு மரணம் நடக்கும்போது எவ்வளவு உஷாரா இருந்திருக்கணும். உன் சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான், தற்கொலை பண்ணியிருக்கிறான், அவன் பிள்ளைகளுக்கு உண்டான என்ன, அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தர் தத்தெடுத்தாலே போதுமே. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எவனுமே எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்கிறானா? ஒருத்தன் எடுத்துட்டா போதும். ஒருத்தன் தத்தெடுத்திருந்தா கூட அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம், அந்த பிள்ளைங்க அந்த அற்ப ஜீவன்ல இந்த மாதிரி இறந்திருக்காரு. இந்த மாதிரி விபரீதத்தை அவ யோசிக்கிறான்னு சொன்ன எத்தனையோ பெண்கள் சிங்கிள் மதரா வாழத்தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப இந்த அளவுக்கு யோசிக்கிறான்னு சொன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை சகோதரர்களே.
அதனால நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், வெறுமனே வெட்டி வேதாந்தம் பேசிக்கிட்டும் அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட சொல்யூஷன் என்னவோ அதை செய்வதுதான் ஒரு மூமினுடைய தார்மீக கடமை. ஒரு ஜனாசாவுக்கு இவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கும் போது வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா எவ்வளவு பெரியது. ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவின் காரியங்கள்லயே 2 கீராத்து நன்மை அல்லாஹ் தர்றான்டா. ஒருத்தனுக்கு வாழ்வாதாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்கடா, அது எவ்வளவு பெரிய சவாபை பெற்று தரும் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. மறைந்த அந்த மக்கள் மீது கருணை காட்டி உயர்ந்த சொர்க்கத்தில் அவள் அதாபு செய்யப்பட்டிருந்தாலும், அதாபு செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அல்லாஹ் கருணையோடு அவர்களுடைய விஷயத்தில் பரிசீலித்த அந்த குடும்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற்றுவானாக.